காலையிலேயே கார்டனில் வந்து இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கொலோசியா பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிளான்ட் ஆகிடுச்சு, ரொம்ப பெருசாகிடுச்சு. அதில் வேறு கிருஷ்ணகமலம் செடி வேறு வச்சுருந்தேன். சரி இதை எடுத்துடலாம், இன்றைக்கி சேல் வேறு கேட்டிருந்தாங்க அப்படின்றனால சேலுக்கு எடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்துட்டேன். எடுக்கவே முடியல, உள்ளே ஃபுல்லாக இதாகிடுச்சு. சின்ன தொட்டியில் வச்சா இந்த அளவுக்கு தான் வருது, ஆனால் பெரிய க்ரோ பேக்கில் வச்சோம்னா ரொம்ப பெருசாக வந்துடுது. அதை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் எனக்கே கேட்கல, ஏன்டா இவ்வளோ பெரிய செடி எடுத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல, வச்சுருந்தாலும் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு தான், சரி நம்ம கிடச்சா வந்து வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். அதை ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து தண்ணியில் வச்சாலும் வளரும், அதே போல் மண்ணில் வச்சாலும் ஈஸியாக நல்லா பெருசாக க்ரோ ஆகும். மீன் வச்சுருக்கீங்க, ஏதாவது லில்லி பாண்டில் வச்சுருக்கீங்கன்னா அதில் செட் பண்ணால் அது ரொம்ப சூப்பராக வரும். அதோட கிழங்கு சமைச்சும் நம்ம சாப்பிடவும் கூட செய்யலாம். எந்த மந்தில் அந்த கிழங்கு இதாகுதுங்கிறது எனக்கு டீட்டெயில்ஸ் கரெக்டாக தெரியல. அந்த மந்தில் நம்ம கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா அந்த கிழங்கு வந்து நம்ம சாப்பிட்டு கூட செய்யலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதில் இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் வந்து சேல்ஸ், நம்ம பிளான்ட் சேல்ஸ் வீடியோ வந்து வந்துட்டுருக்கு. 2030 நம்மக்கிட்ட இவ்வளோ பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத அந்த லாங் வீடியோவில் நான் இன்றைக்கி வந்து கார்டனில் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான் போய்ட்டு இருந்துச்சு. தேவையில்லாத இந்த கத்திரிக்காய் செடியெலாம் நிறைய வச்சுருந்ததில் தேவையே இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையுமே பிடுங்கி வீசிட்டு மண்ணெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நிறைய பாட்ஸ் வந்து எம்டி ஆகிருக்கு. நர்சரியுமே போயிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டுருக்கு எல்லாமே. பாய்.